ஒத்தா நான் வாழ்க்கடா அது. பிறக்கும் போது தனியா பிறக்கிறோம், சாகும் போது தனியா சாகுறோம். அதுக்கு இடப்பட்ட கேப்ல நமக்கு கண்டிப்பா ஒரு பார்ட்னர் தேவைப்படுது. அந்த பார்ட்னர் நம்ம கூட பேசுறதுக்கு, சிரிக்கிறதுக்கு, லவ் பண்றதுக்கு, நம்ம நம்ம கூட கூட செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு. நம்ம யாருன்னு நமக்கே புரிய வைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு பார்ட்னர் தேவைப்படுது. அந்த பார்ட்னர் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா அந்த லைஃப் கேப் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல்னு சொல்லுவோம். ஒரு வேலை பிடிக்காதவங்க நம்ம லைஃப்ல வந்துட்டா அப்ப என்ன சொல்லுவோம்? என்னதான் வாழ்க்கடா அது. அப்படி ஒரு வாழ்க்கை எங்களை எது வரை கொண்டு போச்சு தெரியுமா? ஹாய், என் பேர் மது. நான் ஒரு காரைக்கால் பொண்ணு. எனக்கு பிடிச்ச விஷயம் சினிமா. நான் ஒரு எஸ்டிஆர் கண்ணி. என்னோட ஆசை, ட்ரீம், எய்ம் எல்லாமே ஒரு டைரக்டர் ஆகணும் தான். என்னடா பசங்க சொல்ற டயலாக் மாதிரி இருக்கேன் பாக்குறீங்களா? ஏன் கேமரா ரோலிங் ஆக்ஷன்லாம் பொண்ணுங்களால சொல்ல முடியாதா என்ன? சினிமா ஆசை வந்ததுனாலயோ என்னமோ தெரியல, நான் படிச்சது இன்ஜினியரிங். தெரியாதனமா கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டேன். ஐடியில் நல்ல சேலரி வாங்குறேன். அப்புறம் என்ன கவலை தானே கேட்குறீங்க? எனக்கு அந்த வேலை பிடிக்கல. பிடிக்காத வேலையை பார்க்கும்போது மண்டைக்குள்ள என்ன ஓடும் தெரியுமா? என்ன வாழ்க்கடா இது. அப்போதான் நான் இன்ஸ்டால ஒரு போஸ்ட் பார்த்தேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் வாண்டட். அதை பார்த்தோன்னே சொன்னா நம்ப மாட்டீங்க, அப்படியே ரெக்க விரிச்சு பறக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இங்க இருக்கேன். இந்த வேலை எனக்கு கண்டிப்பா வேணும். The 5 C's of cinematography, camera, composition, angle. ஆமா ப்ரோ. ப்ரோ, இங்க தானே இன்டர்வியூ? ஆமாங்க, இங்கே தான் இன்டர்வியூ. ஓகே. என்ன இவ்வளோ பேர் இன்டர்வியூ வந்திருக்காங்க? பார்த்துக்கலாம் ப்ரோ. செலக்ட் ஆகிடும் தெரியல. ஆமா, இது எந்த படத்துக்கு இன்டர்வியூ? யார் டைரக்டர்? யார் டைரக்டரா? சீரியஸா யார் டைரக்டர்னு தெரியாம என்ட்ரி வந்தீங்க? ஆமா, எங்க டைரக்டர் டெபியூ தாங்க, ஃபீமேல் டைரக்டர். பிடி சார் படத்தோட அசோசியேட் டைரக்டரா. ஓ. இந்த ஹீரோ தான் யாருன்னு தெரியல, ஆனா பெரிய ஆளுன்னு தான் சொல்றாங்க. ஓகே, இன்டர்வியூ டைரக்டர் தான் எடுக்கிறாங்களா? இல்லைங்க, கோ டைரக்டர் தான் இன்டர்வியூ எடுப்பாங்க. டைரக்டர் கூட ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம், ஆனா இந்த கோ டைரக்டர் இருக்கானுங்களே கன்வின்ஸே பண்ண முடியாதான். ஓ அப்படியா? ஆமா, எனக்கு ஒரு டவுட். என்ன? கோ டைரக்டர்னா என்ன? அது எப்படி எதுவுமே தெரியாம ஒரு இன்டர்வியூக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உன்னால வர முடிஞ்சுது? ப்ளீஸ் 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 சொல்லுங்க ப்ரோ. சொல்கிறேன், ப்ரோன்னு மட்டும் சொல்லாத. ஃபஸ்ட்டு டேரக்டர், ஓகேவா? அவங்களுக்கு கீழே 3 கேட்டகரி இருக்குது. 1 கோ டைரக்டர், 2 அசோசியேட் டைரக்டர், 3 அசிஸ்டன்ட் டைரக்டர். நம்ம எல்லாரும் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்டிங் தான் வந்திருக்கோம். போதுமா? ஓ இவ்வளோ இருக்கா? ரோல் ஆக்ஷன் கட்லாம் ஈஸியாக சொல்ல முடியாது போலே. எது மேம்டா? ஹாய் மேம். குட் மார்னிங் மேம். ஹாய். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். டேய் டைரக்டரா? ப்ரோ இவங்க பொம்மி ப்ரோ. எந்த பொம்மி? அத்திந்தோம் திந்தியும் தோம் தன திந்தாரி தந்தோம். மிஸ்டர் சதீஷ், போயிட்டு வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. என்னோட பேர் சதீஷ்குமார் சார். தினேஷ்குமார். என் பேர் ஹரிஷ். என் பேர் அஸ்வின் சார். உங்களுக்கு பிடிச்ச மூவி? போர் தொழில். சுல்லான். காலா. ஹேங் ஓவர் தமிழ் டப்.
உங்களுக்கு ஏன் சினிமா பிடிச்சிருக்கு? ஏன்னா நான் அதுக்காகவே பிறந்தவன். எனக்கு சினிமா தேவையில்ல சார், சினிமாவுக்கு தான் நான் தேவை. உங்க நேம்? மது. நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு சண்டாளி. உங்களே இல்லைங்க, அவன் எக்ஸ்பேர் மது. ஓ ஓகே சார். மது, நீங்க ஐடியில் ஒர்க் பண்றீங்களா? எஸ் சார். அங்க எவ்வளோ சேலரி வாங்குறீங்க? 45K. கேனா 1000 தானப்பா. மது, இந்த ஜாப் உங்களுக்கு செட் ஆகாது, நீங்க அங்கேயே ஒர்க் பண்ணுங்க. ஏன் சார், என்னாச்சு? இங்க நீங்க என்ன இன்டர்வியூ வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்டர்வியூக்கு. இப்போ நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணிட்டோன்னே வச்சுப்போமே, எவ்வளோ சேலரி தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐடியை விட கம்மியாக தான் சார் இருக்கும், தெரியும். அதான் எவ்வளோ? ஒரு 40K. ஏப்பா டேரக்டர் சம்பளத்தை சொல்கிறாப்பா. 10,000 தாம்மா சம்பளம். 10,000? என்ன யோசிக்கிற? அதான் உன் பாக்கெட் மணின்னு நினைக்கிறேன். மது, சினிமாவை வெளியிருந்து பார்க்குறதுக்கும் உள்ளிருந்து பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அவ்வளோ பெரிய சம்பளம்லாம் இல்லை மது. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அதையும் மீறி நாங்கள் எதுக்கு இங்கே இருக்கோம்னு நினைக்கிறீங்க? சினிமாக்காரனாவே கொஞ்சம் கிறுக்குத்தனம் இருக்கணும், வெயிட் பண்ணணும். சினிமாவில் சக்ஸஸ் ஆகணும்னா பொறுமையாக வெயிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு வெயிட் பண்ணணும்னு தெரியுமா? சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வருவாருன்னு அவரோட ஃபேன்ஸ் 29 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் பாதி பேர் செத்தே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும். எப்படிப்பா? என்னங்கடா பார்க்குறீங்க? நல்ல எக்ஸாம்பிள் தானே. கண்டுபிடிச்சிருப்பாங்களோ. கண்டினியூ பண்ணலாம் ப்ரோ. சரி, அவனை விடுங்க. நான் நிஜமாக சொல்கிறேன், இந்த ஜாப் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் ஐடி வேலையை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். லூஸாப்பா இவ. நான்லாம் 40,000 சம்பளம் கொடுத்தா 8 ஷிஃப்ட் வேலை பார்ப்பேன்ப்பா. பார்த்தாலும் பார்ப்ப நீ. இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அறிவு இருக்கோ இல்லையோ, கொழுப்பு நிறையா இருப்பா. சார், எனக்கு 10K ஓகே சார். என்னது? புரியல. எனக்கு 10,000 சேலரி ஓகே சார். அப்போது மாதம் 35,000 லூஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? பைத்தியமா நீங்கள்? சார், நீங்கள் தானே சார் சொன்னீங்க சினிமாக்காரனாக இருக்கணும்னா ஒரு கிறுக்குத்தனம் இருக்கணும்னு. ஸோ ஹியர் ஐ எம். நான் ஒரு பக்கா சினிமாக்காரி தானே சார். இருக்குதா? போகலாம். ஆமாப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். என்னால் இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணவே முடியலடா. ஏன் தான் மனுஷ பிரிவியாக பிறந்து தொலைஞ்சோன்ட்டு இருக்கு. கஷ்டத்தில் இருக்கப்போ உலகமே நெகட்டிவாக தாண்டே இருக்கும். கடவுளை வேண்டிக்கோ. மயிறு, என் லைஃப்பில் அந்த கடவுள் 10% மட்டும்தான் சந்தோஷத்தை தரான். மீதி 90%ம் கஷ்டத்தை மட்டும்தான் தந்துக்கிட்டு இருக்கான். ஹே, இது வரைக்கும் எப்படின்னு தெரியாது. ட்ரஸ்ட் மீ, இதுக்கப்புறம் வாழ்க்கையே சுபிக்ஷமாயிடும். ஹலோ, ஹே, என்னடி சத்தம்? இருக்கியா? ஹலோ, என்னடி ஆச்சு? Are you there? ஹலோ. ஹலோ. ஹே, என்னடி ஆச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஆக்சிடென்ட்டா? என்னடி சொல்ற? உனக்கு எதுவும் அடிபட்டுச்சா? எனக்கு எதுவும் ஆகல. ஆனா ஆப்போசிட்ல வந்த பைக்கர மேல ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்டா. பிளட் வேற நிறைய லாஸ் ஆயிடுச்சு. பட் பல்ஸ் இருக்கு. ஹாஸ்பிடலுக்கு உடனே கூட்டி போனா உயிர் பொழைக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சான்ஸ் தான் இருக்கா? சரி, இப்ப நீ எங்க இருக்க? நான் இங்கே தான்டா இருக்கேன்.
எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நீ கால் கட் பண்ணு, நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன். ஒரு நிமிஷம் லூசு மாதிரி பண்ணாத. முதல்ல அந்த ஸ்பாட்டை விட்டு சீக்கிரம் கிளம்பு. கிளம்பணுமா? என்னடா பேசுற? எப்படிடா அப்படியே விட்டுட்டு வர்றது? ஏய், சான்ஸ் தான் இருக்கு நீயே சொல்ற. சரி, பக்கத்துல ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு பாரு. இல்ல. அப்ப தயவு செஞ்சு அங்க இருந்து கிளம்பு. அவனை காப்பாத்த போய் அவன் செத்துட்டான் வை, உன் லைஃபே காலி, புரிஞ்சுக்கோ. இப்ப கூட தப்பிக்க சான்ஸ் இருக்குடி. ஒருவேளை போலீஸ் வந்தாங்கன்னு வை, கார் திருட்டு போச்சு இல்ல வேற யாரோ கார் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கன்னு ஏதாவது சொல்லிடலாம். ஆனா அங்க இருந்தேன்னு வை, கொலைப்பள்ளி ஏத்திட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியதான். அங்க நிக்காத, சீக்கிரம் கிளம்புடி. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். நம்ம ஸ்கிரிப்டில் ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீன் இருக்குன்னு வச்சுப்போமே. ஒரு பொண்ணு ஒரு பையனை ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். அந்த பையன் பொழைக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ அந்த பையனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் அவனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு ஜெயிலுக்கு போயிடுவா. இல்லை அந்த பையனை அப்படியே விட்டு போனால் கூட அந்த பொண்ணு தப்பிக்கவும் சான்ஸ் இருக்குது. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணணும்? ஸ்கிரிப்டாக சொல்லணும்னா ஹீரோயின் அவனை காப்பாற்ற போகணும் சார். அதான் கரெக்ட். அப்போது ரியல் லைஃப்பில் நடந்தா, ஒருவேளை நீங்கள் அங்கே இருந்தா? சொல்லுங்க, ஒருவேளை நீங்க அங்க இருந்தா? ரியல் லைஃப்பில் நானும் இல்லை சார். உலகத்தில் யாராக இருந்தாலும் விட்டு தான் சார் போவாங்க. You are selected.